டயபெட்டிஸ்க்கு மட்டும் இல்ல, என்னோட ஆக்சுவல் சேலஞ்ச் என்னன்னா, என்னோட வெயிட். என்னோட வெயிட் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. உடல் பருமன் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஏகப்பட்ட ட்ரையல் அண்ட் மெத்தட்ஸ்லாம் ட்ரை பண்ணி விட்டுருந்தேன். அப்போ டாக்டர் கே. கண்மணி ராஜா என்னோட கோச், என்னோட மென்டர், என்னோட கைடு எல்லாருமே. அவர் வந்து என்ன பக்கத்து வீடு வந்துட்டாரு. நானும் இந்த இடத்துக்கு வீடு மாறினபோது அவரை மீட் பண்ணும்போது, அவர்ட்ட சொன்னேன் என்னன்னா, "சார் நான் ஏற்கனவே இந்த ஃபுட்ட ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு இதுல வந்து கரெக்ட்டான விஷயம் தெரியல. சரி எனக்கு இது வேண்டாம்னு சொல்லிட்டேன்." ஒரு 6 மாசத்துக்கு அவர நான் வேண்டாம் வேண்டாம்னு தான் சொல்லியிருந்தேன். கடைசியில ஒரு நாளைக்கு பார்த்தா அவர் எனக்கு பக்கத்து வீட்லயே வந்துட்டாரு. அப்ப அவர தாண்டி தான் நான் போனேன். அப்போ அவர் சொன்னாரு, "நீங்க எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கீங்க. 1 மந்த் இத ட்ரை பண்ணுங்க" சொன்னாரு. ஜூன் 2020ல இந்த உணவுல வந்தேன். எனக்கு இருந்த சேலஞ்சஸ் என்னன்னா, நான் வந்து படிப்புக்கும் ஆரோக்கியத்துக்கும் துளி கூட சம்மந்தம் கிடையாது. இதான் என்னோட படிப்பு. நீங்க பார்க்கலாம் நான் என்ன படிச்சிருக்கேன்னு சொல்லி. அடுத்தது எனக்கு இருந்தது மார்பிட் ஒபிசிட்டி, ஹை பிளட் சுகர், ஹை பிளட் பிரஷர், ஸ்லீப் ஆப்னியா, தூக்கமின்மை, சிவியரான ஒபிசிட்டி. மெஷின் வச்சு தான் நான் தூங்குவேன். கரெக்ட்டா தூக்கம் வராது எனக்கு படுத்தா. வேலை வேற போயிடுச்சு. இந்த மாதிரி சேலஞ்சஸ் வேற நான் இருந்தேன். இந்த மாதிரி கஷ்டங்கள்ல இருக்கும்போது தான் எனக்கு ஏகப்பட்ட ஹெல்த் சேலஞ்சஸ் வந்தது. நிறைய டயட் ப்ரோகிராம்ஸ், நிறைய விதமான ஃபுட் ப்ரோகிராம்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணேன். ஏகப்பட்ட கவுன்சிலர்ஸ்க்கு பணம் கொடுத்துருக்கேன். கவுன்சிலர்ஸ் தான், கவுன்சிலர் கிடையாது. கவுன்சிலர்ஸ், டயட் கவுன்சிலர்ஸ் பணம் கொடுத்துருக்கேன். பேரியாட்ரிக் சர்ஜரி கட் பண்ணி வயத்தை கட் பண்ணலாம்னு போனபோது தான் பாலியோ டயட் எல்லாம் பண்ணி ஃபெயில் ஆன பிறகு எனக்கு இந்த ப்ரோக்ராம் பத்தி சொன்னாங்க டாக்டர் கண்மணி ராஜா. சரி எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு, இதையும் தான் ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஸோ அப்படி சொல்லி பண்ணி பார்க்க வந்ததுதான். ஒரே மந்த்ல 7 கிலோ கம்மியாச்சு. இதுக்கு முன்னாடி பாலியோ டயட்ல ஒரு 7 கிலோ கம்மியாச்சு 6 மாசத்துல. ஒரே மாசத்துல 7 கிலோ கம்மியான இந்த ஃபுட் மேல கான்ஃபிடன்ஸ் வந்தது. கான்ஃபிடன்ஸ் வந்தோடனே இந்த ஃபுட்டை வந்து நமக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனோட எடுத்தானா நல்ல வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ முதல் மாசம் ஒரு 6ல இருந்து 7 கிலோ, 2வது மாசத்துல ஒரு 5 கிலோ, 6 கிலோ, அதுக்கப்புறம் 3, 5, 3, 5 இந்த மாதிரி. இப்போ கூட இந்த மாசத்துல கூட நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோ கம்மியாக்கியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் டு திஸ் வண்டர்ஃபுல் அண்ட் ஹெல்த்தி நியூட்ரிஷன். 8.4 இந்த டயபெட்டிஸ் 6.9 மாறிட்டது. அண்ட் தென் இட் கேம் டு 6 டோட்டலி. அண்ட் நான் நான் டயபெட்டிக்கா மாறி வித்வுட் மெடிகேஷன் டயபெட்டிஸ் இப்போ கண்ட்ரோல்ல இருக்கு. இதோட சேர்த்து 5 வருஷம் ஆயிடுச்சு. 6 மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் பாடி ஃபேட், விசரல் ஃபேட் கம்மியாக்கினா என்னோட டயபெட்டிஸ் நார்மல் ஆகும். பிபி நார்மலா இருக்கு, கொலஸ்ட்ரால் நார்மலா இருக்கு. ஸ்லீப் ஆப்னியா டோட்டலாவே தவிர்க்கப்பட்டிருக்கு. இப்படிதான் நான் தூங்குவேன். இந்த மெஷின் இல்லாம எனக்கு தூக்கம் வராது. இந்த பிரச்சனை இருந்து லைஃப் டைம்க்கு நான் வெளியில வந்திருக்கேன். பிறவில இருந்து எனக்கு ஒரு கிட்னி தான், ரெண்டாவது கிட்னி கிடையாது. அதுக்கு ஏகப்பட்ட ட்ரையல் மெத்தட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்ததுல எனக்கு ஏதாவது ரிசல்ட் கிடைக்குமா, கிடைக்கல. நிறைய இடங்கள்ல போய் இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தா அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, நீங்க லைஃப் டைம் இந்த மெஷின் போட்டு தான் தூங்கணும்னு சொன்னாங்க. ஒரு 5 மாசத்துக்கு பிறகு நான் சபரிமலைக்கு போனேன். பெரிய பாதையில போக முடியல. சின்ன பாதை தான் கோவிட்ல. சின்ன பாதையில போன போது 3 மணி நேரத்துல ஏறிட்டேன். 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும் எனக்கு அந்த சின்ன பாதை ஏறதுக்கு. ஒரு 3 மணி நேரத்துல அந்த மலை ஏறி தரிசனம் பண்ணிட்டு வாபஸ் வரும்போது 5 நாளைக்கு நான் வெளியில இருந்தேன். 5 நாளைக்கு இந்த மெஷின் இல்லாம போனேன். நான் ட்ரெயின்லயே நன்னா தூங்கினேன், படுத்துட்டு நன்னா தூங்கினேன், உட்கார்ந்து தூங்கவே இல்ல. நல்ல ஃப்ரெஷ்ஷா இருந்தேன் 5 நாளைக்கு இந்த மெஷின் இல்லாம. ஊருக்கு வந்துட்டு திருப்பி இந்த மெஷின் போடும்போது எனக்கு தூக்கம் வரல. உடனே டாக்டர் சிவசங்கரி மேம்கிட்ட கேட்டபோது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து மெஷின் இல்லாம தூங்கி பாருங்க சொன்னாங்க. ஒரு 4 நாளைக்கு மெஷின் இல்லாம தூங்கினதோட விளைவு என்னோட இந்த மெஷின் தவிர்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா இந்த மெஷின்ல தான் நான் தூங்கி இருந்தேன். இந்த மெஷின் இல்லாம எனக்கு தூக்கம் வந்தது. எனக்கு பிறவில இருந்து ஒரு கிட்னி தான், 2வது கிட்னி கிடையாது. நிறைய பேருக்கு இந்த சைடு எஃபெக்ட்ஸ் சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது தண்ணிக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு, பொண்டாட்டிக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு, புருஷனுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஆனா அர்பல் லைஃப்ல இருக்கிற சைடு எஃபெக்ட் தான் எல்லாருக்கும் பெரிய சைடு எஃபெக்ட். சரியா? அந்த சைடு எஃபெக்ட் என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு இந்த கிட்னி வந்து ஆயிருக்கா சொல்லி செக் பண்ண போது போன வருஷம் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்ல. கிட்னி சூப்பரா எனக்கு டெய்லி காலம்பர எந்த தேங்க்யூ சொல்றது அந்த மாதிரி எனக்கு ஒரு ஒரு நியூஸ் கிடைச்சது. அதாவது என்னோட கிட்னி ரிப்போர்ட் நார்மல், என்னோட லிவர் ஃபங்க்ஷன் நார்மல், என்னோட கிட்னி ஃபங்க்ஷன் நார்மல். சரி அடுத்த வருஷமாவது வருமா சைடு எஃபெக்ட் சொல்லி திருப்பி செக் பண்ண போது என்னோட கிட்னி இந்த வருஷமும் நார்மல். இந்த வருஷம் இன்னும் நிறைய விஷயங்கள் நார்மல் ஆயிடுச்சு. ஃபேட்டி லிவர் நார்மல் ஆயிடுச்சு, கால் பிளாடர் நார்மல் ஆயிடுச்சு, பான்கிரியாஸ் நார்மல் ஆயிடுச்சு, ஸ்பிளீன் நார்மல் ஆயிடுச்சு, ரைட் கிட்னி நார்மல் ஆயிடுச்சு. சரியா? லெஃப்ட் கிட்னி கிடையாது. ஓகே, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் நார்மல் ஆயிடுச்சு. ஸோ டயபெட்டிஸ்னால வர ரிப்பர்கஷன்ஸ் எதுவுமே எனக்கு இல்லை. இப்போ உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. 50 வயசு எனக்கு. ஸ்கின் இன்னும் நேச்சுரலாவே இருக்கு. முடி இன்னும் கருப்பா இருக்கு. தாடி மட்டும் தான் வெளுத்து இருக்கு எனக்கு. ஸோ அந்த மாதிரி என்னோட கண்டிஷன் ஸ்கேன் ரிப்போர்ட். ஸோ சும்மா ஏதோ வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ எல்லாம் கிடையாது. உண்மையான ப்ரூஃபோட ஆதாரத்தோட இங்க டிஸ்பிளே செய்யப்பட்டிருக்கு. ஸோ நிறைய கோச்சஸ் இங்க இருக்கீங்க, நிறைய பீப்புள் இருக்கீங்க. நீங்க யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்க. ஏதாவது யாராவது நெகட்டிவ் சொன்னா நம்ம நெகட்டிவ்ஸ்க்கு ரொம்ப ப்ரோனா இருப்போம் எப்பவுமே. ஈஸியா நெகட்டிவ்ஸ் நம்புவோம். ஆனா உண்மையான பாசிட்டிவ் சேஞ்சஸ் நம்ம உடம்புல வந்திருக்கு. அதை யாரும் பாக்குறது இல்ல. ஸோ சுகருக்கு வந்தவங்க இன்னைக்குல இருந்து ஒரு சின்ன விழிப்புணர்வு எடுத்துக்கங்க. எவ்ரி 10 டேஸ்க்கு உங்க வீட்ல இருக்கிற ஃபாஸ்டிங் பிபி மெஷின்ல வச்சு 10 டேஸ்க்கு நீங்க சுகரை டாக்குமெண்ட் பண்ணணும். அண்ட் எவ்ரி 30th டே லேப்ல இருந்து ஒரு டெஸ்ட் எடுக்கணும் ஃபாஸ்டிங் பிபி. இன்ட்ராவீனஸ் சாம்பிள், அதாவது கையில இருந்து விரல்ல இருந்து உங்களுக்கு இன்ட்ராவீனஸ் சாம்பிள் எடுத்து அவ செக் பண்ணுவா. அந்த ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அப்பதான் நீங்க வந்து ப்ரூஃப் கிரியேட் பண்றீங்க. நீங்க வெளியில வந்திருக்கீங்க, யாரா உங்களை கான்ட்ராடிக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு உங்களோட கையில ப்ரூஃப் இருக்கணும். ஸோ ப்ரூஃப் இஸ் வெரி 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 எசென்ஷியல். ஸோ இதான் நான் என்னோட மாற்றங்களை நீங்க பார்க்கலாம். இப்போ கூட என்னால நேற்றுக்கு நம்ம பெங்களூர்ல போயிட்டு வந்தோம். அங்க நடக்கிறது மட்டுமே சும்மா கணக்கு போட்டு பார்த்ததுல கிட்டத்தட்ட 2.5 3 கிலோமீட்டருக்கு ஒரு நாளைக்கு போயிட்டு வரணும். பார்க்கிங்ல இருந்து வெளியில போயிட்டு உள்ள வந்து 2.5ல இருந்து 3 கிலோமீட்டர் போனோம். ஒரு ஒரு சுருக்கமா சொல்ல போனா அந்த ஹால்ல ஒண்ணுக்கு போனனாலே நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போனோம். அந்த மாதிரி ஒரு நிலை. சோ அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிற வாக்கிங் பண்ணிட்டு
நாங்க நல்ல ஆரோக்கியமா 3 நாளைக்கு நல்ல ஜேஜேன்னு என்ஜாய் பண்ணி ஒரு ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அது பேர் எக்ஸ்ட்ராவேகன்ஸா நம்ம அபலை கோச்சஸ் கூடான லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஈவெண்ட். அதை அட்டென்ட் பண்ணி வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமா ரொம்ப ஃபீலா இன்னைக்கு காலம்பரம் 4 மணிக்கு தான் வந்தோம். வந்ததுலேருந்து ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆயிருக்கு. மற்ற நாள்கள் எல்லாம் இருந்ததுன்னா தூங்கி வேண்டியிருப்போம் 5 நாளைக்கு 6 நாளைக்கு எல்லாம். அந்த ஒரு நாள் தூக்க முழிப்பு வந்து 5 நாளைக்கு பாதிக்கும். ஆனா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நல்லா ஆரோக்கியமா சூப்பரா இன்னைக்கு நிலையில இருக்கிறது காரணம் இந்த உணவு, இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், இந்த ப்ரோக்ராம் எங்களோட லைஃபை டோட்டலா அப்படி புரட்டி போட்டிருக்கு. நானே வைஃபை நிற்கும் போது தோல்ல தான் கை போட முடியும். இப்போ 2 பேரும் நின்னா இடுப்புல கை போட்டுக்கலாம். முதல் தடவை நாங்க நேற்றுக்கு 2x2 சீட்ல 2 பேரும் ஒரே சீட்ல உட்காந்து வந்தோம். 2 பேருக்கு நடுவுல கேப் இருந்தது. எனக்கு அது ரொம்ப ஒரு திருப்தியா இருந்தது. இல்லாட்டி தொட்டுக்கோ தொட்டு அவளை குத்துவா அவன் என்ன குத்துவா அந்த மாதிரி இருக்கு 2 பேரோட உடம்பு. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல ஆரோக்கியமா ஒரு 2x2 சீட்ல உட்காந்துட்டு போனோம். சமீபத்துல வயநாடு போனபோது 3x2 சீட்ல உட்காந்துட்டு போக முடிஞ்சது. நான் என் வைஃப் குழந்தை கூட பெருசாச்சு இப்போ. சோ 3 பேருமே உட்காந்து போக முடிஞ்சது. அற்புதமான ஒரு வாழ்க்கை சேஞ்ச் தெரிகிறது. பர்த்ல எல்லாம் போனா தேர்ட் பர்த்ல ஏறி படுத்துக்க முடியாது என்னால. முன்னாடி எல்லாம் செகண்ட் கிரவுண்ட்ல தான் படுத்துப்பேன். இல்லாட்டி அங்க தரையில படுத்துருவேன். அந்த மாதிரி எல்லாம் இருப்பேன் நான். அதெல்லாம் மாறி இது பாருங்க ஒரு 45 கிலோக்கு மேல வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன் நான். இன்னும் எனக்கு பண்ணணும் இன்னும். சோ இதான் என்னோட ரிசல்ட். யாரோ அப்பான்னு சொன்ன போல இருக்கு. நீங்களும் பண்ணலாங்க. உங்களுக்கு இருக்குன்னா நீங்க பண்ணுங்க. இவ்வளவு வெயிட் லாஸ் பண்ணா பண்ணலாம் தாராளமா. சரியா? இது என்னோட வைஃபோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் 23 கிலோ கம்மியாக்கி இருக்காங்க. அண்ட் இது என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். அன்னைக்கு வயசு 44, இன்னைக்கு வயசு 50. 50ல நான் எப்படி இருக்கணும் அப்படி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறது காரணம் இந்த உணவு. எங்க அம்மாவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கலாம் நீங்க. எங்க அம்மா எப்படி மாறி இருக்காங்க. என் குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கு இந்த உணவுல. குழந்தையோட ரிசல்ட் ஷேர் பண்ண கட்டாயமா. இந்த ஃபுட்டை நாங்க சாப்பிடும்போது இவ்வளவு பேர் நம்மளை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நம்ம குடும்பத்துல பல பேர் இதை வந்து நிராகரிச்சாங்க. இதை சாப்பிட்டா இதாயிடும் அதாயிடும் இதாயிடும் எல்லாம் சொன்னாங்க. ஆனா என் குழந்தைக்கு ஒரு கஷ்டமும் இல்லாம 4 மாசம் நாங்க ஜாயின் பண்ணி 5வது மாசத்துல இருந்து இந்த ஃபுட்டை கொடுத்தோம். அன்னைக்கு அவளுக்கு ஒரு மாசத்துக்கு 2500 நான் டாக்டர் கொடுக்கணும். மந்த்லி ஃபீஸ் மாதிரி. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். உள்ள வயிற்றுல பூச்சி இருக்கும், இல்லாட்டி உடம்பு சரியில்லாம இருக்கும், அயன் டெஃபிஷியன்சி, அனிமியா, ஜுரம், கவம், சளி. இந்த உணவு கொடுத்ததுல இருந்து அவளோட படிப்பு மாறி இருக்கு, ஆரோக்கியம் மாறி இருக்கு, பிசிக் மேம்பட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து அத்லெட்டிக்ஸ்ல, ரன்னிங்ல எல்லா காம்படிஷன்லயும் இவளை கூப்பிடுறான் ஃபார் வின்னிங் த காம்படிஷன்ஸ். ஸோ ஷீஸ் ஆன் டிமாண்ட் நவ் இன் அத்லெட்டிக்ஸ் அண்ட் அத்லெட்டிக் ரிலேட்டட் ஸ்போர்ட்ஸ்ல எல்லாமே டிமாண்ட்ல இருக்காங்க. ஸ்கூல்ல சிலம்பத்துக்கு போட்டிக்கு இப்போ மாஸ்டர் வந்து ஹையர் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து அவங்கள ஒரு மிட் டர்ம் கோச்சா ட்ரெயின் பண்றாரு ஃபார் லேடிஸ் சிலம்பத்துக்கு வேண்டி. ஸோ என் பொண்ணு இப்போ 13 இயர்ஸ்ல ஷீஸ் பிகமிங் அ சைல்டு ஸ்போர்ட்ஸ் ப்ராடிஜி தேங்க்ஸ் டு திஸ் வண்டர்ஃபுல் நியூட்ரிஷன். இன்னைக்கு பல சாம்பியன்ஸ் ஆர் டேக்கிங் திஸ். நேத்தி கூட நம்மளோட எக்ஸ்ட்ரா நாங்க பல கோலியை பார்த்தோம். பல கோலிஸ் இன்டர்நேஷனல் பேட்மிண்டன் ஸ்டார் அண்ட் நம்பர் 1 இன் த வேர்ல்டு, நம்பர் 3 இன் த வேர்ல்டு அண்ட் ஷீஸ் அ பாராலிம்பிக் ஸ்டார். அதாவது ஒரு கை அவங்களுக்கு கிடையாது. அந்த ஒரு கையை வச்சு அவங்க ஜெயிச்சிருக்காங்க. காலில் கூட அவங்களுக்கு நேற்றுக்கு ஏதோ அடிபட்டு இருக்கு. அந்த கால் இப்போ ரீஹாப்ல இருக்கு. ஆனா நேற்றுக்கு இந்த இவெண்ட்ல வந்து அவங்க பேசின போது எங்களுக்கு எல்லாம் அப்படியே வேற லெவலில் புல்லரிச்சு போச்சு. ஸோ நம்ம ஹபலை நியூட்ரிஷன்ல அந்த லேடி வந்து அற்புதமான ஒரு இன்ஸ்பிரேஷன் நேற்று கொடுத்துருக்காங்க. காரணம் என்னன்னா இந்த உணவு குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு எல்லா பீப்புளுக்கும் அற்புதமான ஒரு நிகழ்வு கொடுக்கறது. ஸோ வி செல்யூட் டு அவர் நியூட்ரிஷன். தேங்க்ஸ் டு மை கோச்சஸ் டாக்டர் கே கண்மணி ராஜா அண்ட் சிவசங்கரி மேம். அற்புதமான எங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து எங்களை டெவலப் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ வெரி மச் சார். ஸோ என்னோட ரிசல்ட் யார் யாருக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது பார்ப்போம். லெட் அஸ் see யாரெல்லாம் இருக்காங்க. ஏதாவது ஷேர் பண்ணமா? அம்சம் மட்டும் தான் காட்டுவீங்களா? வாயை திறந்து ஒன்றும் பேச மாட்டீங்களா? சூப்பர் சார். சூப்பர். Amazing, sir. அமேசிங் அமேசிங் வண்டர்ஃபுல் சார். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி யோசிப்புல இருக்காங்க, சுகர் குணப்படுத்த முடியுமா படுத்த முடியாதா சொல்லி இந்த மாதிரி இருக்கவங்க. நான் சில பேரோட ரிசல்ட் கேட்க விருப்பப்படுறேன். ரமேஷ்குமார் சார், உங்களால முடிஞ்சதுன்னா வீடியோ ஆன் பண்ணுங்க. அன்பு மணிகண்டன் சார், நீங்க எல்லாம் அற்புதமான படைப்பு பண்ணிருக்கீங்க. உங்களெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ண சொல்லுவேன். தயவு செஞ்சு கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணி ஷேர் பண்ணணும். ஓகே, ஹலோ. கேமரா கனெக்ட் பண்ணுங்க சார். கனெக்ட் பண்ணிட்டு உங்க ரிசல்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களோட 3 days ரிசல்ட் என்னது ஷேர் பண்ணுங்க. ஓகே, அன்பு மணிகண்டன் சார், 28 days தான் நீங்க ஒரு மாபெரும் சாதனை படைச்சிருக்கீங்க. தஞ்சாவூர் கோவில்ல கல்வெட்டு வைக்கிற மாதிரி அதை ஷேர் பண்ணுங்க நீங்க மறக்காம. சரியா? எஸ், வெரி குட். பிரதீப் சார், அன்பு சார் சொல்லுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். சூப்பர். சோ லெட் அஸ் கோ டு தி டாபிக். நேத்து டாபிக் வந்து என்னது? Young age diabetes and glycemic index. எஸ், யங் ஏஜ் டயபெட்டிஸ் அண்ட் கிளைசெமிக் இண்டெக்ஸ். வெரி குட். ஸோ அகைன் லேட்டா ஜாயின் பண்ணவங்களுக்கு என் பேர் மகேஸ்வர் சுப்ரமணி. நான் வந்து இந்த ப்ரோக்ராம்ல வந்து லாஸ்ட் 5 years இருக்கேன். 5 years 1 month ஆயாச்சு இப்போ. ஸோ இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு கவலைக்குரிய விஷயம் இருக்கு. கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, யங் ஏஜ் டயபெட்டிஸ் பாத்தீங்கன்னா இந்தியால டயபெட்டிஸ் எப்படி பிரிவலண்டா இருக்கு. இது ஒரு அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லைட் எல்லாம் கூகுள் அவைலபிளா இருக்கு. நீங்க போட்டோ எல்லாம் எடுத்து கான்ட்ராடிக்ட் பண்றாவோ இதெல்லாம் பண்ண வேண்டாம். கீழே அந்த எங்கே நான் எடுத்திருக்கேன் அந்த ஸ்லைடோட அட்லஸ் கூட கொடுத்துருக்கு. ஸோ 20ல இருந்து 79 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு 77 million people, that is 7.7 crore people வந்து டயபெட்டிக்கா இருக்காங்க. நம்ம இந்தியன் பாப்புலேஷன் 125 to 130 crore வச்சுப்போம். அதுல கிட்டத்தட்ட ஒரு 0.50% வந்து டயபெட்டிக்கா இருக்காங்க. இதுல வந்து குழந்தைகளை தவிர்த்தோம்னா ஒரு 100 கோடி இருக்குமா வச்சுப்போமா. ஓகே, இப்போ 100 கோடியில ஒரு 7.7% பாப்புலேஷன் இஸ் நவ் டோட்டலி ஹேவிங் அ சேலஞ்ச். ஓகே, 2030 வரலையும் பாத்தீங்கன்னா இந்த எஸ்டிமேட் வந்து 2010 எஸ்டிமேட் 77 million, 2030ல 100.95 million.
கிட்டத்தட்ட 10ல இருந்து 15 கோடிக்குள்ள 11 கோடிக்குள்ள டயபெட்டிக்கா மாற போறாங்க. ஓகே, 2045 இந்த ஃபிகர் 134.23 ஆக போகுது. இதுல ஒரு முக்கியமான அம்சம் இருக்கு. இந்த ஃபுட்ல இல்லாதவங்க இந்த ஃபுட்டை தன்னோட குடும்பத்துக்கு நான் கொடுக்கணுமா, இல்லை நானே சாப்பிடணுமா, நானே லாங் ரன்ல சாப்பிடணுமா, அந்த மாதிரி சிந்தனையில இருக்கிறவங்களுக்கு ஒரு 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 கேள்விக்குறியோட அதோட ஆன்சர் வந்து கடைசியில சொல்லுவேன் நான். ஓகே, இப்ப சொல்ல மாட்டேன். ஏன்னா யார் சீரியஸா இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த வீடியோ கடைசியில ஷேர் செய்யப்படும். ஓகே, லாஸ்டா. ஸோ அங்க பாத்தீங்கன்னா 43.9 மில்லியன் பீப்புள் வித் அன்டயக்னோஸ் டயபெட்டிஸ். அதாவது எனக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னே தெரியாது, டயபெட்டிஸ் ஒன்று இருக்குன்னே எனக்கு தெரியாது அந்த மாதிரி கண்டிஷன் ஆகும். அதாவது அவங்களுக்கு டயபெட்டிஸ்னு ஒரு நோய் இருக்கு தெரியாது, அந்த நோய் எனக்கு இருக்குன்னு அதுவும் தெரியாது. இந்த மாதிரி நிலையில இருக்கிறவங்க பலவே இருக்காங்க. ஏன்னா பிளட் டெஸ்ட் பண்ண போறது இல்ல. பிளட் டெஸ்ட் போனா செலவாகும். செலவாச்சுன்னா உடனே அதை இது காட்டுவாங்க. உடனே டாக்டரை போனோம், டாக்டர் போய் காட்டினா அது மருந்து கொடுப்பாங்க, அடுத்த செலவு வர போறது. ஏன் சும்மா போய் டெஸ்ட் பண்றதை விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம்ல. ரிசல்ட் எஃபெக்ட் என்ன ஆகுதுன்னா யங் ஏஜ்ல பீப்புள் வந்து கஷ்டப்படுறாங்க. 8.9% வந்து இன்னைக்கு வந்து நேஷனல் ப்ரிவலன்ஸ் ஆல் ஓவர் இந்தியா. சரியா, இன்னைக்கு டயபெட்டிஸ் வந்து தலைதிரிச்சு ஆடுறது. 1 மில்லியன் டயபெட்டிஸ் ரிலேட்டட் டெத்ஸ் இன் 2019. ஜஸ்ட் டாக்டர் வெங்கட்ராமன் செஷன்ல வந்திருக்காரு, நீங்க பாத்தீங்கன்னா அவரும் ஷேர் பண்ணுவாரு. அதாவது ஏதாவது ஒரு ரூட் காஸ் அனாலிசிஸ் நம்ம வந்து டயபெட்டிஸோட எடுக்க போனோம்னா ஒரு பர்சன்ட் டெத் ஆகுறாரு, அது ஏதாவது போஸ்ட்மார்டம் எடுக்கிறாரு, செக் பண்ண போறோம், அங்க பார்த்தோம்னா அதோட லிங்க் ஏதோ ஒரு இடத்துல டயபெட்டிஸ் போய் மாட்டிக்கிறது. கிளியரா, ஏதோ ஒரு இடத்துல போய் டயபெட்டிஸ்ல போய் காட்டுறது. ஓகே, யாரோ அன்மியூட் பண்ணிருக்கீங்க, ப்ளீஸ் மியூட் பண்ணிடுங்க. கோஸ் கொஞ்சம் பாத்துருங்க ப்ளீஸ். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து நான் வந்து நம்ம ஒரு அனாலிசிஸ் எடுத்து செக் பண்ணது. இந்த அனாலிசிஸ்ல என்ன சொல்லப்படுறதுன்னா நோ சிங்கிள் ஒபிஷியல் ஃபிகர், அதாவது இதுவரையிலும் கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு டயபெட்டிஸ் போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு இருக்குன்னே தெரியாது. இருக்கிறவங்க கவர்மெண்ட் சர்க்கிள்ல எனக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லி வரல. இப்போ போலியோ மாதிரி ஒரு டயபெட்டிஸ் கேம்பெயின் நடந்திருக்கானே இந்தியால கிடையாது. எங்க ஃபேமிலியில ஒரு சர்வே எடுக்கும்போது எத்தனை பேர் டயபெட்டிக்கா இருக்காங்க சொல்லி தெரியறதுக்கு வாய்ப்பும் இல்ல. பிளட் டெஸ்ட் யாரும் எடுக்கிறது இல்ல. பிளட் டெஸ்ட் வந்து ஏதோ ஒரு சர்வேல போட்டு அந்த பிளட் டெஸ்ட் வந்து டயபெட்டிக் சொல்லி அவங்க காட்டுறதுக்கு உண்டான வழியும் இல்ல. இப்போ கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா சார், கோவி சார் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். சோ கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல யாருக்கா கொரோனா வந்திருக்குன்னா டக்குன்னு அந்த கொரோனா டேட்டாபேஸை ஒரே இடத்துல வச்சு அதை வந்து ப்ராப்பரா செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. யார் வீட்டுல கொரோனா வந்தாலும் இந்த கொரோனா பேஷண்டோட டேட்டா சென்ட்ரல் டேட்டால இருந்தது. ஆனா இன்னைக்கு ஒரு குடும்பத்துல 10 பேர் இருக்காங்க, அதுல 7 பேர் டயபெட்டிக்கா இருக்காங்கன்னா அந்த 7 பேரோட டேட்டா எங்கேயுமே இல்ல. இது ஒரு பெரிய கன்சர்ன். அண்ட் அந்த பீப்புள் வந்து பிளட் டெஸ்ட் செக் பண்றது இல்ல. நிறைய ஃப்ரீ செக்அப் கேம்ப்ஸ் வந்திருக்கு, நிறைய ஃப்ரீ பிளட் டெஸ்ட் கேம்ப்ஸ் வந்திருக்கு, ஆனா பீப்புள் போகிறது இல்ல. ஏன்னா பல விஷயங்கள்ல பயப்படுறாங்க ஆளுங்க. ரீசன் என்ன வேணாலும் இருக்கலாம். ஓவரால் அடல்ட் ப்ரிவலன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 17.6, 18 to 69 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்களுக்கு டிஎன்ல ஸ்டெப் சர்வே நடந்திருக்கு, எஸ்டிபி இபிஎஸ். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட ஒரு சர்வே நடந்திருக்கு 2020ல. பாத்தீங்கன்னா தெர் இஸ் அ ரைஸ். அண்ட் யங் அடல்ட்ஸ் 35 to 44. இப்போ நான் நடத்தின ஆட் கேம்பெயின்ல எனக்கு ஃபேஸ்புக் முகாந்திரம் வந்ததுல ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 22 ஆன்வர்ட்ஸ் அப் டு 45, 50 இருக்கிறவங்க தான் ஜாஸ்தி டைப் 2 டயபெட்டிஸ்ல. சரியா, இதுல இன்னொரு ஒரு டேஞ்சரஸ் விஷயம் என்னன்னா போகிற போக்குல இந்த டைப் 2 டயபெட்டிஸ் வந்து ஸ்லோவா வந்து கண்டுக்காம விட்டவங்களுக்கு பல பேருக்கு டைப் பண்ண மாதிரி இருக்கு. ஆஜீவன், அதாவது லைஃப் டைம் அவங்க வந்து இன்சுலின் குத்திக்கிற அளவுக்கு போயிருக்கு. அர்லியர் ஆன்செட் க்ரூஷியல் ட்ரெண்ட் என்னன்னா ஏஜ் ஆஃப் டயபெட்டிஸ் ஆன்செட் இஸ் நவ் ஏஜிங்ல வந்து கம்மியாக தொடங்கியாச்சு. நான் சொன்ன மாதிரி 35ல இருந்து 44 ஏஜ் குரூப் அவங்க காட்டியிருக்காங்களா, என்ன அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 20, 22ல இருந்தே ஸ்டார்ட் ஆக போறது டயபெட்டிஸ். கட்டாயமா அது தேவைப்படும். இப்ப கூட பாத்தீங்கன்னா 19 வயசு, 18 வயசு, 20 வயசு பசங்க எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் இதுக்கு ஆளாகிறாங்க. ஸோ இந்த டயபெட்டிஸ்ங்கிறது ஒரு மார்க்கெட்டா நினைச்சுக்காம ஒரு கவலைக்குரிய ஒரு நோய், ஒரு லைஃப் ஸ்டைல் டிசார்டர் ட்ரெண்டா வந்து இருக்கிறது வந்து ஒரு யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் இன் a big way. சாட் மெசேஜ் போட்டுருக்காங்க. மக்கள் தேடி மருத்துவம். ஓ வாவ், சூப்பர். இது சார் நிச்சயமா சொல்லுவாரு. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல புதுசா ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களாம், MTM, மக்களை தேடி மருத்துவம், எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டயபெட்டிஸ் அண்ட் தட் டு 10 to 15 இயர்ஸ் டயபெட்டிஸ். குழந்தைகளுக்கு இருந்து 10ல இருந்து 15 வருஷம் இருக்கிறவங்களுக்கு இது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களாம். ஸோ லாஸ்டா வந்து டாக்டர் வெங்கட்ராமன் சார் வந்து ஷேர் பண்ணிச்சிருக்கோம். ஏன்னா நமக்கு ஸ்லைட்ஸ் நிறைய இருக்கு, நம்ம டக்கு முடிக்கணும். ஓகே, ஸோ டைப் 1 டயபெட்டிஸ்ல பாத்தீங்கன்னா 20 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 4.9 கேசஸ் பர் 1 lakh பாப்புலேஷன் ஆயிடுச்சு. இதுவே பழைய ஃபிகரா நினைக்கிறேன். இந்த ரேட்ல பாத்தீங்கன்னா எனக்கு மட்டுமே வந்து குழந்தைகள்ல டயபெட்டிஸ் இன்ஸ்டன்ஸ் வந்து ஏகப்பட்டது வந்திருக்கு. இந்த குழந்தைகள்ல டயபெட்டிஸ் எப்படி வருது அதை கண்டுபிடிக்கிறதே இப்போ ரொம்ப பெரிய சேலஞ்சா இருக்கு. சீன்னால வந்திருக்கா, பேட்டர்னல் மேட்டர்னல் ஜீன்னால வந்திருக்கா, இல்ல அம்மா அப்பாக்கு பிரெக்னன்சி, அம்மாக்கு பிரெக்னன்சி போது வந்த டயபெட்டிஸ்ல இருந்து வந்திருக்கா, இல்ல பிறக்கும் போதே பான்கிரியாட்டிக் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கு அதனால வந்து டயபெட்டிஸ் வந்திருக்கா, இதுவே நான் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா வேர்ல்டுல இந்தியா வந்து டயபெட்டிஸ் கேபிட்டல், செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப்டர் சைனா. சைனால என்ன இருக்கு அது வெளியிலே வராது, ஏன்னா சைனா வந்து ரொம்ப கண்ட்ரோல்ட் எக்கானமி. சரியா, இங்க பாத்தீங்கன்னா 10ல இருந்து 19 வயசுல இன்னைக்கு டயபெட்டிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கு. அண்ட் த வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ இஸ் இன் கோவா, கர்நாடகா, கேரளா அண்ட் தமிழ்நாடு. இந்த ஃபிகர் தான் இருக்கிறதுலே கன்சர்ன். தமிழ்நாடு
நீங்களே உங்க குடும்பத்துல இந்த அவேர்னஸ் கொண்டு வரதுக்கு பல வேலைகளை பண்ணி இந்த செஷனை பாக்குறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். பல பேரோட லைஃபை சேவ் பண்ணக்கூடிய செஷன் இது. இந்த செஷனை தயவு செஞ்சு கவனிச்சு பார்த்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த விழிப்புணர்வை காட்டுங்க. உங்கள்ட்ட வேணா டைம் இருக்கலாம் பல வேலை பண்ணிட்டு இதை கேட்கறதுக்கு. ஆனா இது சீரியல் கிடையாதுங்க, இது லைஃப் சேஞ்சிங் செஷன். அதனால இங்க கவனமா பார்த்து நோட்ஸ் எடுத்துட்டு பல பேருக்கு இந்த கைடன்ஸை கொடுங்க. ஓகே, டயபெட்டிஸ் மெலிட்டஸ் நம்பர் 1 டைப் 1 டயபெட்டிஸ் என்னன்னா, குழந்தைகளுக்கு உடனடியாக வெயிட் கம்மியாகும், யூரின் ஃப்ரீக்வன்சி கூடும், ரொம்ப நாத்தத்தோட யூரின் போகும், துர்நாற்றத்தோட. அதே மாதிரி பெட் வெட்டிங், நிறைய யூரின் போவாங்க பெட்ல. வயசானவங்க 4 இயர்ஸ்க்கு மேல இருக்கிற குழந்தைகள். ஃபீலிங் எக்ஸசிவ் ஹங்கர் அண்ட் தர்ஸ்ட், நிறைய சாப்பிடுவாங்க, நிறைய தண்ணி குடிப்பாங்க. பேட் பிரெத், ஃப்ரூட்டி ஸ்மெல், வாயிலிருந்து ஒரு மாதிரி பழவாட மாதிரி அடிக்கும். அண்ட் ஃபீலிங் டயர்ட் அண்ட் லேக் ஆஃப் எனர்ஜி. ஓகே, நல்ல எய்ம்ஸ், அதாவது ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்கன்னா, டயபெட்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கு சிவியரான மசில் லாஸ் ஆக தொடங்குறது இன் டைப் 2 டயபெட்டிஸ் பேஷண்ட். பாத்தீங்கன்னா 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 2.2%. இன்னைக்கு நான் சொன்ன அனாலிசிஸ் படி எனக்கு 20 வயசுல இருந்து எடுத்து 50 வயசுக்கு இருக்கிறவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா அதே சினாரியோல 19.2 அண்ட் 41 to 50 இயர்ஸ் 47.6. கிட்டத்தட்ட 60% பீப்புளுக்கு இன்னைக்கு டயபெட்டிஸ் வந்து தாக்கு பிடிச்சிட்டு இருக்கு. 60% இந்த ஏஜ் குரூப்ல 31ல இருந்து எடுத்து 50க்குள்ள இருக்கிற ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க 60% டயபெட்டிக்கா இருக்காங்க. 51ல இருந்து 60 வயசோட அனாலிசிஸ் நான் எடுத்து பார்க்கும்போது எனக்கு வந்திருக்கிற பீப்புள் கேசஸ்ல வந்து பெரும்பாலும் நான் 14 வருஷமா இருக்கேன், 10 வருஷமா இருக்கேன், 8 வருஷமா இருக்கேன், 20 வருஷமா இருக்கேன், அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இருக்காங்க. and they started living with it. அவங்க ஒரு வாழ்க்கை வல்லை முறையில மாத்திரம் வந்து அவங்களுக்கு ஒரு சர்வசாதாரணமான விஷயமா எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா சார்கோபேனியா, அதாவது மசில் லாஸ். இது எப்படின்னா லோ கிளிப்ஸ் பிடிக்கும் போது கை வந்து விட்டுடுறது ஆண்களுக்கு, பெண்களுக்கு 17% வரையும் பாதிக்கிறது. புவர் பிசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ், பெரும்பாலும் இந்த பீப்பிள் வந்து நம்ம சென்டர்ல வரும்போது அவங்கள மெஷின்ல ஏற சொன்னா மசில் வந்து 20-24 இருக்கும் ஆண்களுக்கு, பெண்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும், 20-21 இருக்கும், 30க்கு கீழே தான் இருக்கும் மசில். ஆண்களுக்கு குறைஞ்சபட்சம் வயசு கூட 30க்கு மேல இருக்கணும் மசில், அது இருக்கிறது இல்ல. சோ கனடா ஸ்கேனர்ல அந்த அனாலிசிஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெஷின் இதை கண்டுபிடிக்கிறது அதர் தான் எம்ஆர்ஐஸ் கனடா ஸ்கேனர். அதுக்கப்புறம் பாசிபிள் சார்கோபேனியா வருது. அதுக்கப்புறம் சிவியர் சார்கோபேனியா, இது வந்து 4.8 ஃபார் மென் அண்ட் 7.3 ஃபார் லேடிஸ். சார்கோபேனியா என்ன நிறைய பேர் கேட்பீங்க, பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, வேலை பண்றதுக்கு மனசே வராது, உட்கார்ந்த மெனிக்கே இருந்த மாதிரி இருக்கும். ஒபிசிட்டி, குண்டாகிறது, கிரானிக் டிசீசஸ், கிட்னிக்கு பாதிப்பு, லாஸ் ஆஃப் மொபிலிட்டி, நடக்க முடியல, அணங்க முடியல, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் ரிலீஸ் ஆகிறது உடம்புல, அதை அப்சார்ப் பண்ண முடியறது இல்ல, ரிடக்ஷன் இன் ஹார்மோன் லெவல்ஸ், ஹார்மோன்ஸ் வந்து டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. இதுல இருந்து எப்படி நம்ம பண்ணலாம்னா, சாப்பாட்டு பிரச்சனை தான் மாத்தணும், உடல் பயிற்சியை கொண்டு வரணும், அண்ட் ரெகுலரா செக்அப்ஸ் பண்ணணும். சரியா? சோ இதான் மெயின் லோ ஏஜ் பீப்புளுக்கு உண்டான டயபெட்டிஸ் உண்டான காரணங்கள். சோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா 1 in 12 இந்தியன்ஸ் ஆர் லிவிங் வித் டயபெட்டிஸ். நம்ம வீட்லயே பாத்தீங்கன்னா 8 பேர் எடுத்தீங்க, ஒரு ஃபேமிலியில அப்பா முறை அம்மா முறை எல்லாம் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5ல இருந்து 6 பேர், உனக்கு எவ்வளவுப்பா, எனக்கு இவ்வளவுப்பா, அது மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்கும் தவிர எனக்கு டயபெட்டிஸ் இல்லே சொல்லி சொல்றவங்க ரொம்ப கம்மி. அவர் செக்கே பண்ணிருக்க மாட்டாங்க. சரியா? 20 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்க 55% மென்னுக்கு டயபெட்டிஸ் இருக்கு. இந்த வர்ஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னா, இப்ப லேடிஸ்க்கு வந்துட்டு இருக்கு, செம்ம ஸ்பீட்ல லேடிஸ்க்கு வந்துட்டு இருக்கு இன்னைக்கு டயபெட்டிஸ். லேடிஸ் இதை வந்து உடனே கண்டுபிடிச்சு ஆக்ஷன் எடுக்கணும். பெரும்பாலும் என்ன ஆகுதுன்னா, லேடிஸ்க்கு வர காரணம் வந்து பலர். ஒண்ணு வந்து வீட்டுல இருக்கிற சாப்பாடை சாப்பிடுறது, மிச்ச மீதியும் சாப்பிடுறது, தன்னோட சாப்பாடை தவிர்த்து மிச்ச மீதி என்ன இருக்கோ அதை கலையாம அதை சாப்பிடறதுனால உள்ள ஒபிசிட்டி வருது, ரெண்டாவது டயபெட்டிஸ் கூடுறது. 13,179 is the average annual expenditure for a people with diabetes. அதாவது 14,000 ரூபாய் உங்க லைஃப்ல பர் இயருக்கு அவங்க ஆவரேஜ் எடுத்திருக்காங்க. அப்போ ஒரு ஃபேமிலிக்கு மினிமம் 30,000 இருந்து 35,000 ரூபாய் ஆகும். எனக்கே டயபெட்டிஸா இருக்கும்போது 8,500 ரூபாய்க்கு மாத்திரம் வந்துருது. ஏன்னா டைப் 2 டயபெட்டிஸோட சிம்டம் பாத்தீங்கன்னா thirst sensation, நிறைய ஹங்கிரினஸ், நிறைய தண்ணி குடிக்கிறதுக்கு, யூரினேஷன் நிறைய போகும். கிருஷ்ணகுமார் சார் இருக்கீங்களா? கிருஷ்ணகுமார் சார், நம்ம ப்ரோக்ராம்ல வரதுக்கு முன்னாடி உங்களோட யூரினேஷன் பேட்டர்ன் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு? முன்னாடி அதிகமா போய் இப்ப கம்மியா இருக்கு. என்ன மீட் பண்ண வந்தபோது நீ அன்னைக்கே ஒரு 3 நாள் வாட்டி போனீங்க. ஆமா 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 ஆமா. சோ அதுக்கப்புறம் எப்படி மாறிது, அது என்ன சேஞ்சஸ் தெரிஞ்சு உங்களுக்கு? இந்த ஃபுட் சாப்பிட்டப்ப எனக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்ல. இப்போ எப்படி அந்த பேட்டர்ன்ல சேஞ்சஸ்? அதே மாதிரி இந்த ஃபுட் சாப்பிடுறதுக்கு முன்னாடி, நம்ம ஃபுட் சாப்பிடுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எனக்கு எப்ப பார்த்தாலும் தூக்கம் வரும், மத்தியானமும் தூக்கம் வரும், ராத்திரியும் தூக்கம் வரும். இந்த ஃபுட்டுக்கு வந்த அப்புறம் எனக்கு மத்தியானம் தூக்கம் வரதில்ல, நல்ல உடம்பு ஆக்டிவா இருக்கு. ஓகே, சோ இது வந்து டிஸ்க்ளைமர் எல்லாருக்குமே. இந்த விஷயம் வந்து அவர் ஷேர் பண்ணது அவருக்கு உண்டான தனிப்பட்ட ரிசல்ட். இதே ரிசல்ட் எல்லாருக்கும் வருமானம் கிடையாது. அவர் சில விதிமுறைகளை கடைபிடிச்சிருக்காரு, அதனால அவருக்கு வந்திருக்கு. எஸ், சூப்பர் சார். எவ்வளவு கேஜி வெயிட் கெயின் பண்ணிருக்கீங்க? 3 kg சார். ஃபேண்டாஸ்டிக் சார், ஹாப்பி, கங்க்ராச்சுலேஷன் டு யூ சார். நல்ல கிருஷ்ணகுமார் சார் ஒரு கிளாப் பண்ணிடுவோம். Thank you for sharing. ரமேஷ் குமார் டாக்டர் இருக்கீங்களா? டாக்டர் ரமேஷ் குமார். குட் ஈவினிங் சார். அன்பரசு பேசுறேன். அன்பரசு சார், சொல்லுங்க சார். from கள்ளக்குறிச்சி. சொல்லுங்க முருகனம் சார். சொல்லுங்க சார். சார் நீங்க கேட்டீங்கல்ல யூரின் பிரச்சனை எப்படி இருக்கு சார்? கேட்கல சார், உங்க வாய்ஸ் எனக்கு.
அன்பர் சார் கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணிட்டு ஒரு செக்லூடட் பிளேஸ்ல வந்து உட்கார்ந்து பேசிங்கன்னா நல்லா இருக்கும். அதான் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் அன்பர் சார். அதான் சார். இப்போ நீங்க கேட்டீங்களா சாரை ஒரு வார்த்தை கேட்டீங்களா அந்த யூரின் பிரச்சனை எப்படி இருக்குன்னு சொல்லி. எனக்கு இப்போ 10 நாளைக்கு முன்னாடி இந்த மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி மருந்துனா என்ன மருந்து? இப்போ இந்த ஷேக் நம்ம சாப்பிடுறோம். உணவே சொல்லுங்க, அது மருந்து கிடையாது. ஓகே சார். உணவு நீங்க மருந்து சொன்னீங்கன்னா அதுக்கு மரியாதை குறைவாயிடும். என்ன உணவு சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க. சாரி சார். இந்த இது எடுத்து ஷேக் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 90% நல்லாவே உணர்றேன். என்னன்னா அந்த யூரின் வந்து எனக்கு சும்மா அதாவது ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒரு முறை நான் காலேஜ்ல இருந்து ஸ்டெப்ல கீழே இறங்கி திரும்ப ஏறது ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். இப்போ அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல சார். இப்போ எனக்கு கம்ப்ளீட்டாவே அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல. யூரின் awesome. அற்புதம் சார். சூப்பர் சார். வெரி ஹாப்பி. இந்த ரிசல்ட் எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணுங்க. 10 நாளைக்கு ஒரு வாட்டி உங்களோட சுகர் செக்அப் பண்ணுங்க. உங்க கோச்சுக்கு இந்த டீடைல்ஸ் ரெகுலரா அனுப்புங்க. ஏன்னா நீங்க அனுப்பதான் அவங்க அதை டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. சரியா? சரி சார். இப்போ மேடம் எனக்கு செக் பண்ணி சொன்னாங்க எனக்கு சுகரே வந்து பாத்தீங்கன்னா வெறும் 94 தான் இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி எனக்கு 180 இருந்துச்சு சார். 180ல இருந்து 94. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். 94 சார். வெரி குட். இந்த வழியில கொண்டு வந்து விட்டது முருகானந்த் சார் தான் சார். நான் ஃபர்ஸ்ட் அவரை ரொம்ப கங்க்ராச்சுலேட் பண்ணுங்க சார். சூப்பர் சார். முருகானந்தம் சார் சூப்பரான ரிசல்ட் எடுத்திருக்காரு. வெரி குட் சார். நான் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஓகே சார். தேங்க்யூ. நம்ம டீடைல்ல பேசுவோம் சார் அடுத்த செஷன்ல. என்ன மத்த பீப்பிளும் பேசலாம். ஓகே. சோ ஐ அம் வெரி ஹாப்பி அபௌட் யுவர் ரிசல்ட். ஓகே. ரமேஷ் குமார் சார் இருக்கீங்களா? வீடியோ ஆன் பண்ணிட்டீங்களா? சார் வீடியோ ஆன்ல தான் இருக்கு. உங்களுக்கு 3 டேஸ் ஆயிச்சா 4 டேஸ் ஆயிச்சு இந்த ப்ரோகிராம்ல? என்ன ரிசல்ட் உங்களோடது? 3 டேஸ் ஆயிடுச்சுங்க சார். ஓகே. என்ன ஆக்சுவலா ரிசல்ட்? எனக்கு பாத்தீங்கன்னா நீங்க உங்க பேக்ரவுண்ட் என்ன? சார் நான் வந்து கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸருங்க சார். எங்க? ஸ்ரீ காசிம் காலேஜ் ஈரோட்ல கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரா இருக்கீங்க. ஓகே சொல்லுங்க சார். எனக்கு இந்த டயபெட்டிஸ் வந்து 3 இயர்ஸ் ஆச்சுங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல பெருசா எதுவும் தெரியலங்க. ஆனா கண்ட்ரோலா தான் வச்சிருந்தேன். வாக்கிங் போவேன், ஃபுல்லா கண்ட்ரோலா இருந்தேன். பட் லாஸ்ட் 2 இயர்ஸா எனக்கு ரொம்ப எனர்ஜி லாஸ் இருந்துச்சு. நம்ம எடுக்கிற வரைக்குமே எனர்ஜி லாஸ் இருக்கும். என்னால நல்லா எஃபெக்டிவா கிளாஸ் எடுக்க முடியாது. ஓகே. எடுப்பேன் பட் பழைய அளவுக்கு என்னால இறங்கி சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் டே இருக்கும்போது அந்த எனர்ஜி லாஸ் அப்படியே போச்சுங்க. செகண்ட் டே சண்டே ஆக்சுவலா நேற்று எங்க காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, வாங்க கிரிக்கெட் விளையாட போலான்னு கூப்பிட்டு போனாங்க. முன்னாடி 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் விளையாடுறது, அதுக்கப்புறம் பெருசா எதுவும் விளையாடுறது. பட் நேற்று நான் போய் ஒரு 2 ஹவர்ஸ் நானே ஸ்டாண்ட் பண்ணி நின்று விளையாடுறேன். சார் என்னாலயே எங்க டீம் வின் பண்ணிச்சு. 3 டேஸ்ல என்ன வெயிட் லாஸ் ஆயிருக்கு சார்? 3 டேஸ்ல நியர்லி 2.5 kg. நீங்க வெயிட் லாஸ் வந்திருக்கீங்க. டயபெட்டிஸோட வெயிட் லாஸ் பண்ணனும் சொல்லி வந்தீங்க. 2.5 kg 2.5 kg 3 டேஸ்ல வெயிட் லாஸ். அண்ட் டயபெட்டிஸ் லெவல் வந்து நார்மல் ஆகும் ஆஃப்டர் 10 டேஸ் செக் பண்ணனும். சரியா? நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்குங்க இப்போ. ஓகே சார். தூக்கம் ஏதோ சொன்னீங்க, நீங்க தூக்கத்தை பத்தி சொன்னீங்க எனக்கு. சார் என்னன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னீங்களா இந்த லஞ்ச் டைம்ல மத்த டைம்ல எல்லாம் தூக்கம் வருங்க. அது இந்த 2 நாளா சுத்தமா இருக்கு. நல்லா ஆக்டிவா இருக்கு. ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்தா அப்படி இருக்கு. ஓகே. இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா பாருங்க, இந்த செஷனுக்கு ஒரு மரியாதை சொல்லுவோம் இல்ல, அதாவது ஸ்பீக்கருக்கு ஒரு மரியாதை வீடியோ ஆன் பண்ணி உட்கார்றது, செஷனுக்கு ஒரு மரியாதை நம்ம அந்த செஷனுக்கு வேண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்க உட்கார்றது. இவர் ஒரு பயங்கர பெருமைக்குரிய விஷயம் ஒன்று பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒரு கிளாஸஸ் எடுப்பாரு 5:30 to 6:30 காலையில. அந்த கிளாஸஸ் இந்த செஷன் அட்டெண்ட் பண்றது அந்த கிளாஸோட டைமிங் மாத்திரம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த சமயத்துல அவருக்கு கிளாஸ் இருந்தது, அந்த செஷன் கூட அவரை வந்து மாத்தி வச்சுட்டு இந்த செஷன் அட்டெண்ட் பண்ண சொல்லி முந்தானத்துக்கு லாஸ்ட் வீக் தான் ஜாயின் பண்ணார் சார். ஸோ அவர் இதுக்கு உண்டான அந்த அதாவது he understands the importance of learning through the community. Am I correct sir? Yes sir, 100%. நான் சொல்லவே இல்லை உங்கள்ட்ட ஒண்ணுமே, ஆனா நீங்களே எனக்கு கூப்பிட்டு சொன்ன போதே I was pleasured. Yes sir. சொல்லுங்க சார். சார் இப்போ எனக்கு வந்து ரொம்ப நல்லா எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றேன். கிளாஸஸும் இன்னைக்கு நல்லா எஃபெக்டிவா போச்சுங்க. எஸ் சார். நீங்க இங்க ஷேர் பண்ற அதே தேங்க்யூ வெரி மச் டாக்டர் ரமேஷ் குமார் சார். ஃபேண்டாஸ்டிக். நல்ல ஒரு கிளாப் பண்ணிடும் அவருக்கு. அற்புதமான ரிசல்ட் ஷேரிங் பண்ணாரு. இப்போ அன்பரசு சார் ஷேர் பண்ணது, கிருஷ்ணகுமார் சார் ஷேர் பண்ணது, டாக்டர் ரமேஷ் குமார் சார் ஷேர் பண்ணது, இதெல்லாம் வந்து பல பேரோட லைஃபை மாற்றக்கூடிய விஷயம். ஆனா ஐ எம் வெரி நம்ம எல்லாருக்கும் வந்து கூப்பிட்டுருப்போம் இன்னைக்கு, ஆனா நிறைய பேர் இன்னைக்கு வரல. இந்த செஷன் இன்னைக்கு எனக்கு கொடுத்ததோ எனக்கே நானே வந்து சடனா வந்து பிளான் போட்டேன். டாக்டர் சிவசங்கரி மேம் சொன்னா கிளைசமிக் இண்டெக்ஸ் பாருங்க சார் சொன்னா உடனே நான் இந்த செஷன்ல வந்தேன். ஸோ இன்னைக்கு நான் எடுத்தேன். ஏன்னா இந்த செஷன் அன்பிளான்டு. ஸோ சர்ப்ரைசஸ் ஆர் ஆல்வேஸ் அன்பிளான்ட். சர்ப்ரைஸா தான் வரும். இன்னைக்கு இந்த செஷனுக்கு வராதவங்களுக்கு இது ஒரு காஸ்ட்லி மிஸ். இவ்வளவு அற்புதமான ரிசல்ட்ஸ் இன்னைக்கு எல்லாம் ஒரு காஸ்ட்லி மிஸ். ஸோ தேங்க்ஸ் டு மை ஸ்பான்சர்ஸ் அண்ட் மென்டர்ஸ் டாக்டர் சிவசங்கரி மேம், கண்மணி ராஜா. நம்ம டாபிக் போவோம். ஓகே. ஸோ டைப் 2 டயபிட்டிஸ்ல இன்னொன்று என்னன்னா வெயிட் ரிடக்ஷன் நடக்கும். இந்த வெயிட் ரிடக்ஷன் ஆனோடனே மசில் லாஸ் ஆகுறது. ஆனா பீப்பிள் என்ன திங்க் பண்றா, வெயிட் ரிடக்ஷன் ஆயிட்டு இருக்கு பரவாயில்ல ஆகட்டும் சொல்லி. எங்கிட்ட ஒரு 4 பேர் வந்தாங்க போன வருஷம் அக்டோபர் மாசத்துல. ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணாரு, சார் எனக்கு வெயிட் எல்லாம் கம்மி ஆகல சார், ஆனா டயபிட்டிஸ் இருக்கு சார். சரி சார் வாங்க சார் ஸ்டார்ட் பண்ணுவோம், அடுத்த 3 மாசத்துல சரியாக்கலாம் சொல்லி 12 வாரத்துல நம்ம சரியாக்கலாம் சொல்லி சொல்றோம். ஆனா அவர் வந்து அன்னைக்கு வந்து லைட்டா எடுத்துட்டாரு, இது வேண்டாம்னு சொல்லி. இன்னைக்கு போன வாரம் ஏதோ கால் பண்ணாரு எனக்கு, சார் வெயிட் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ குறைஞ்சிருச்சு சார், என்ன பண்ணலாம் சார்.
ஒன்றும் பண்ண முடியாது சார், நீங்க வாங்க, வராம ஒன்றும் பண்ண முடியாது, வந்தா தான் என்ன பண்ண முடியும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து சலோ சார் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கப்புறம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ பீப்புள் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் நம்ம இந்த கண்டிஷன்ல வந்து டைப் 2 டயபிட்டிஸ் வந்து ஒரு ஸ்லோ பட் ஸ்டெடி கில்லர். அதாவது நம்ம உடம்ப வந்து பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் பண்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு உடம்புல வந்து புண்களை வந்து ஆத்தக்கூடிய தன்மையை வந்து டீலே பண்ணும். அதே மாதிரி கண் பார்வையை நமக்கு டிஸ்டர்ப் பண்ணும். அண்ட் ஸ்கின் பேச்சஸ் வந்து கொண்டு வரும். கஷ்டத்துக்கு கீழே இங்கெல்லாம் கருப்பாகிறது, கழுத்து வந்து கருப்பாகிறது, ஸ்கின்ல டார்க் பேச்சஸ் வருது, இதெல்லாம் வரும். ஸோ இன்னைக்கு இதை பத்தி ஒரு டயபெட்டிக்ஸ் மேஜர் க்ரோயிங் கன்சர்னா இருக்கு இன்னைக்கு யங்கர் பாப்புலேஷன்ல. அண்ட் போத் மென் அண்ட் விமன் எஃபெக்ட் பண்றது. இதுதான் கன்க்ளூஷன். இது வந்து யங் ஏஜ் டயபெட்டிக்ஸை பத்தி. இதோட சேர்த்து இதுக்குண்டான சொல்யூஷன் அது போறதுக்கு முன்னாடி டாக்டர் வெங்கட்ராமன் சாரை கூப்பிட்டுட்டு அந்த மக்கள் தேடி மருத்துவம் அதை பத்தி வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். வெங்கட்ராமன் சார் இருக்கீங்களா? எஸ் சார். ஹாப்பி ஈவினிங் ஆல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். கொஞ்சம் எல்லாமே கவனமா கேளுங்க. சார் அற்புதமான விஷயம் சொல்லி கொடுக்க போறாரு இன்னைக்கு. எஸ், ஹாப்பி ஈவினிங். சூப்பர். சாரே நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிட்டாரு. அதுல ஒரே ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஸ்டெப் சர்வே வச்சுதான். இந்த ஸ்டெப் சர்வே வந்து யாரை கண்டக்ட் பண்ணான்னு கேட்டீங்கன்னா, எங்களோட ஐசிஎம்ஆர் தான். ஐசிஎம்ஆரோட ஸ்டெப் சர்வே இது. ஸோ இந்த ஸ்டெப் சர்வேல என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அவர் சொன்னதுதான் 23% ஆஃப் தி தமிழ்நாடு பாப்புலேஷன் வந்து டயபெட்டிக்கா இருக்குன்றோம். ஸோ 23% பிளஸ் இப்போ அதுக்கு ஈக்குவலண்டா கூட யார் வருவா? டயபெட்டிஸ் சிஸ்டர்னா கூட பிரதர் வருவாரு. இது அக்கா தங்கச்சி, நான் அண்ணன் தங்கச்சின்ட்டேன். அதனால நீங்க எல்லாரையும் லேடிஸ் ஆக்கிடாதீங்க, பையனையும் கூட கூப்பிட்டுவாங்க. அதனால ஹைப்பர் டென்ஷன் ஆளா வச்சுப்போம், டயபெட்டிக்ஸ் லேடியா வச்சுப்போம். ஏன்னா இப்போ ரீசெண்ட் சார் சொன்னார் பாருங்க, ஸ்டாட்டிஸ்டிக் பிரகாரம் இப்போ மோர் லேடிஸும் டயபெட்டிக்கா மாறிட்டு இருக்காங்க. அதான் பிரச்சனையே இப்போ. ஸோ ஏன்னா நம்ம ஒரு ஃபேமிலியோட பேக் போன் யாருன்னு கேட்டா லேடிஸ் தான். இப்போ லேடிஸ்க்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுங்க, ஃபுல் ஃபேமிலியே கொலாப்ஸ். அப்ப அவங்கள வந்து ரொம்ப ஸ்வீட்டா வச்சுக்கூடாது, கொஞ்சம் கசப்பாக இருக்கணும். எப்படி இருக்காங்களோ கசப்பாக, கொஞ்சம் கசப்பாக இருந்தா நல்லா தான். அப்ப அந்த ஸ்டெப் சர்வேல என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அழகா சொன்னார், 23% வந்து டயபெட்டிக்கா இருக்காங்க நம்மளோட தமிழ்நாட்டுல. அப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, வித் ஐசிஎம்ஆர் கொலாபரேஷனோட MTM மக்களை தேடிய மருத்துவம்னு ஒரு ஸ்கீம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா 30+. முதல்ல வந்து 45+ல தான் நம்ம டயபெட்டிஸ் ஸ்கிரீனிங் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த ஏஜ் குரூப்பை குறைச்சி 30+ல பண்றோம். அந்த 10 to 15 சார் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க இப்ப 30+ தேடிட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா 10 to 15 இயர்ஸுமே இப்ப டயபெட்டிக்கா வராங்க. அது எதனாலன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே ஃபுட்டோட தான். இப்போ டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் வேர்ல்டு எதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்மளோட இந்தியா. அந்த இந்தியால இப்ப ஏன் தமிழ்நாடு ரொம்ப ஸ்பாட்லைட் பண்றோம்னா, நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதனால நம்பர்ஸ் நிறைய தெரியுது. அதான் முக்கியமான பாயிண்ட். கண்டுபிடிக்காத இடத்துல இப்ப சார் சொன்னார் இல்லையா, இப்ப கோவா, தமிழ்நாடு, கேரளா எல்லாம் இருக்கிறது வந்து நம்ம ப்ரோஆக்டிவா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் மாதிரி ப்ரோஆக்டிவா நம்ம வந்து வீட்டுக்கு வீடு போய் டெஸ்ட் பண்றோம். அதான் மக்கள் தேடிய மருத்துவம். வீட்டுக்கு வீடு போய் நம்ம டெஸ்டிங் பண்றதுனால நிறைய டேட்டால நம்மளுக்கு பாசிட்டிவ் வருது. அப்ப இந்த பாசிட்டிவ் வருதுனால இதுக்கு அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. அட்வான்டேஜ் தான் நிறைய. என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடியே முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறீங்க. டயபெட்டிஸ் வந்து பெரிய தலைவலி என்னன்னு கேட்டீங்கன்னா, உடனே அது எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. அதனால நிறைய பேருக்கு வந்து அதோட எஃபெக்ட் தெரியாது. ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜாஸ்தி சுகர் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் மினிமம் 5 to 10 இயர்ஸ் ஆகும் உங்களோட எண்ட் ஆர்கன்ஸை டேமேஜ் பண்றதுக்கு. ஸோ 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சுன்னா டெஃபினட்டா கிட்னி ப்ராப்ளம் வரும், டெஃபினட்டா ஹார்ட் ப்ராப்ளம் வரும். எல்லா ஆர்கன்ஸும் அஃபெக்ட் பண்ற ஒரே டிசீஸ் நம்மளோட டயபெட்டிஸ். கண்ணு அஃபெக்ட் ஆகும். மெயினா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா, அந்த சுகர் போய் என்ன பண்ணும், அந்தந்த ஆர்கன்ல போய் ஒட்டிக்கும். நம்ம அந்த துருப்பிடிக்குது இல்லையா, அந்த இரும்பு பைப்ல துருப்பிடிக்கிற மாதிரி அந்த கற்பனை பண்ணீங்க, அந்த மாதிரி எல்லா ஆர்கன்லையும் போய் அது பச்சை பச்சை பச்சைன்னு ஒட்டிக்குது. ஒட்டிட்டு அதோட ஃபங்க்ஷனை டீரேஞ்ச் பண்ணுது. அதுதான் அந்த நரம் மேல எல்லாம் உட்காந்துருச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த நரம் ப்ராப்ளம் வருது. கண்ணுல ரெட்டினால போய் உட்காந்துச்சுன்னா ரெட்டினா ப்ராப்ளம் வருது. இமேஜ் ப்ராப்பரா தெரியாது, பிளரிங் ஆஃப் ஃபினிஷ் எல்லாம் வரும். ஸோ ஒன்லி டிசீஸ் விச் அஃபெக்ட்ஸ் ஆல் தி ஆர்கன்ஸ், ஹெட் டு ஃபுட் ப்ராப்ளம் வருது வந்து சுகர்னால தான். இப்போ எதனால 10 years and 15 years இப்போ பார்த்தீங்கன்னா, அவர் சர்வேல சொன்னாரு, நீங்க யார் யார் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. இப்போ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் யங் டயபெட்டிக்ஸ் எங்க இருக்காங்க கேட்டீங்கன்னா இந்தியா தான். அதுவும் 10 to 15 இயர்ஸ்ல. இப்போ நம்ம எய்ம்ஸ் ஸ்டடி சார் சொன்னாரு, யார் யார் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம அடல்ட்ஸ் மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், பசங்களுக்கும் சாப்பாடை கரெக்ட் பண்ணணும்னு சொல்ல வரோம். ஸோ இது டயபெட்டிஸ் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, ப்ராசஸ்டு ஃபுட் தான். இப்போ மெயின் காரணமே எல்லாத்துக்கும் ப்ராசஸ் ஃபுட் தான் சொல்றோம். ப்ராசஸ்டு ஃபுட்னா என்ன சார், யார் சொல்றா? குழந்தைங்களுக்கு ப்ராசஸ்டு ஃபுட் கொடுக்காத. ஆல் பேக்டு ஐட்டம்ஸ். ஆல் பேக்டு ஐட்டம்ஸ். ஓகே, என்ன பேக்டு ஐட்டம்ஸ்? எல்லாமே இன்கிரிடியன்ட் நம்ம யூஸ் பண்ற ஜங்க் ஃபுட்ல இருந்து எல்லா ஜங்க் ஃபுட்டும் இப்போ வந்து
என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ And also நான் tinned இப்போ items. பர்கர் tinned வெஜ் items பீஸா also. எல்லாமே ready to eat pre-cooked food. யார் என்ன சொன்னா? Canned food சொன்னேன் சார் ஜெயஸ்ரீ. அப்புறம் pre-cooked கேண்டு ஃபுட்டு, பேக்டு ஃபுட்டு, எது கவர்ல ஃபுல்லா பேக்கிங்ல வருதோ அது ஏன் ப்ராசஸ் ஃபுட் ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, இப்போ என்ன நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், டாக்டர் வெங்கட்ரமணன், பப்ளிக் ஹெல்த்ல இருக்கேன். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபுட் சேஃப்டியில் இருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்லலாம். இப்போ ஃபுட் சேஃப்டியில் இருக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டில் என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறோம் லாங் ஷெல்ஃப் லைஃப்க்கு. இப்போ ஒரு ஆப்பிளோ பழமோ நம்ம நார்மலாக வாங்குறது வந்து சும்மா ஜஸ்ட் ஓப்பனில் வச்சிங்கன்னா ஆக்சிஜன் பட்டுன்னா கருப்பாகும், கலர் மாறும், ப்ரௌன் கலராக மாறும். இப்போ இருக்கிற ஆப்பிள் எல்லாம் யாரும் எடுத்து பாருங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருக்கேன். இங்கே ஹெலன் மேடம், தேவிப்பிரியா மேடம்லாம் கரெக்டாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு 3 மாசமா ஒரு ஆப்பிள் வச்சிருக்கேன். அதில் ஒருத்தரோட பேர் போட்டு வச்சிருக்கேன். நம்ப மாட்டீங்க, 3 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது எதுக்குன்னா நாங்கள் அந்த ரைட்லேருந்து எடுத்த ஆப்பிள் அது என்னன்னு கேட்டிங்கன்னா மேலே ஸ்ப்ரே பண்ணி சூப்பராக கெடாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவோம் பண்ணி வச்சிருக்கோம். வீடியோ விட்டு நம்ப மாட்டேன். இல்ல போட்டோலாம் எடுத்து வச்சிருக்கேன். எங்க கிளப்புக்கு வரவங்களுக்கு அதை டெய்லி காட்டிட்டு இருக்கேன். வீடியோ வித் டேட் அதுல ஒருத்தரோட பேரை வேற அந்த ஆப்பிள் மேல எழுதி வச்சிருக்கேன். அது வந்து இந்த சபைக்கு 4 மாசம் முடிட்டோம் வெயிட்டிங்ல இருக்கேன். அப்ப பாத்துங்க, 3 மாசம் கிராஸ் ஆயிடுச்சு நேத்தோட, இன்னும் அப்படியே தான் இருக்கு ஆப்பிள். அப்போ நீங்க புரிஞ்சுங்க இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் உங்களோட அந்த ஃப்ரெஷ்னஸ்க்கு. ஸோ இப்போ நம்ம ஈஸியா என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, சரி நம்ம பிளேம் பண்றது கிடையாது. நம்ம கரெக்டா சாப்பாடை கரெக்ட் பண்ணி சாப்பிடணும். எப்படி வாங்கணும், என்ன வாங்கணுன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரோட் சைட்ல வாங்குறது பெஸ்ட். இந்த சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம், சூப்பர் மார்க்கெட் அகைன்ஸ்ட் நான் சொல்ல, அந்த எது நீங்க வந்து டீப் ஃப்ரீஸ் பண்றாங்களோ அந்த ப்ராப்ளம் அதெல்லாம் வந்து கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிருக்கு. இப்போ என்ன பண்றாங்கன்னா, அந்த கெமிக்கல்ஸ் தான் டயபெட்டோஜெனிக்ன்றோம். உங்களுக்கு டயபெட்டிஸ் வரதுக்கான இதுவே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த டயபெட்டிக் தான். அதை டீட்டெயிலாக இப்போ சார் சொல்லுவார், ஃபர்ஸ்ட் கிளாஸா சொல்லுவாரு. இந்த செஷனோட இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய டயபெட்டிக்ஸ் வந்துட்டே இருக்காங்க. அப்போ நம்ம எதால கரெக்ட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, மாத்திரை மருந்தால கரெக்ட் பண்ண முடியாது, லைஃப் லாங் கரெக்ட் பண்ணவே முடியாது. இப்போ யாராவது ரொம்ப கூகுளில் ரொம்ப ஃபேமஸ்னா டாக்டர் திவ்யா தேவி கண்ணன், அப்படியே கூகுள் பண்ணி மெட்ஃபார்மினோட மார்க்கெட் இன் இந்தியா எவ்வளோன்னு சும்மா பார்த்துட்டே இருங்க. அதுங்காட்டி அவர் சார் சொன்னார், ஏன்னா டாக்டர் கேட்டால் தான், டாக்டர் வச்சே தான் டாக்டர் அடிக்கணும். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, மெட்ஃபார்மினோட மார்க்கெட் சைஸ் சொல்லுவாங்க. அப்புறமா சார் இப்போ கண்டினியூ பண்ணிட்டோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அதோட சேர்த்து இன்னொரு லாஸ்ட்ல ஒரு கேள்வி நான் கேட்டிருந்தேன், லாஸ்ட்ல பதில் கொடுப்பேன்னு சொல்லி யாராவது என்ன ரிமைண்ட் பண்ணாதான் அந்த பதில் கொடுப்பேன் நான். ஓகே, சூப்பர். ஸோ வாட் இஸ் கிளைசெமிக் இண்டெக்ஸ்? ஸோ இதை வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு கவலைக்குரிய இருக்கிற விஷயத்துல இருந்து நம்ம வெளியில வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்ம ஃபுட் பேட்டர்னை மாத்திரம். சார் சொன்ன மாதிரி தட் இஸ் த ஒன்லி வே அவுட். ஒன்லி அண்ட் த ப்ராஸ்பரஸ் அண்ட் த ஈஸியஸ்ட் வே அவுட் இஸ் கரெக்ட் வாட் யூ இன்டேக். நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதை கரெக்ட் பண்ணா உங்களோட லைஃப் ஸ்டைல் கரெக்ஷனும் கூட பண்ணும்போது சுகர் வியாதி வந்து வியாதி கிடையாது, அதாவது நோய் கிடையாது. லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் தான் டயபெட்டிஸ். இட் இஸ் நாட் அ டிசீஸ். பட் நம்மளோட ப்ரொலாங்ட் எஃபர்ட்னாலையும் நம்மளோட ப்ரொலாங்டு வேல அதை அவாய்ட் பண்றதுனாலையும் அதை கண்டுக்காம விடுறதுனாலையும் அது வந்து ஒரு டிசீஸா மாறி பல டிசீசஸ்க்கு வழிகாட்டி கொடுக்கறது. அதாவது ஒரு டார்ச் லைட் மாதிரி ஒர்க் பண்றது நம்ம உடம்புல போயிட்டு. ஸோ இதை முறியடிக்கிறதுக்கு என்னன்னா, இயற்கையே நமக்கு சில விதிமுறைகள் நிர்தாரிக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னா கிளைசெமிக் இண்டெக்ஸ். இந்த கிளைசெமிக் இண்டெக்ஸை புரிஞ்சுக்கணும். இண்டெக்ஸ் என்னன்னா ரேட்டிங் சிஸ்டம். ஒரு ஒரு பர்டிகுலர் டீச்சர் வந்து நம்ம ரேட்டிங் கொண்டுறோம், இல்லை ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபுட்டை வந்து ரேட்டிங் சிஸ்டம் தான் கிளைசெமிக் இண்டெக்ஸ். ஃபுட்னா என்னன்னா நேச்சுரல் ஃபுட்டை ரேட் பண்றது, அதாவது இயற்கை ரீதியாக அதுல இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸோட ரேட்டிங் சிஸ்டம் தான் இந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ். இது என்னன்னா நமக்கு ஹவு குவிக்லி ஈட் ஃபுட் அஃபெக்ட்ஸ் யுவர் பிளட் சுகர் லெவல் வென் யுவர் ஃபுட் இஸ் ஈட்டன். நீங்க எவ்வளவு சீக்கிரமா அந்த ஃபுட்டை நீங்க சாப்பிடும்போது அது உங்க பிளட் சுகர் லெவலுக்கு ஒரு இண்டிகேஷன் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம சுகர் ஸ்பைக் ஆகணும், கூடணும். அது எப்படி சொல்லி காட்டுவா? ரெண்டாவது கிளைசெமிக் இண்டெக்ஸ் இஸ் a scale that ranks between 0 to 100. 0ல இருந்து 100 குள்ள இது வந்து ரேங்கிங் கொடுக்கிறது. ஓகே, அடுத்து நீங்க இங்க கவனமா பாத்தீங்கன்னா, இங்க என்ன தெரியறது எல்லாருக்கும்? டக்குனு சொல்லுங்க பாப்போம். நம்மள்ட்ட டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. we have to complete. ஓகே, எஸ். அஞ்சு எரியுது, பேப்பர் எரியுது. கீழே பேப்பர் எரியுது, பஞ்சு பேப்பர் எரியுது. இது ரெண்டுமே எரிச்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தானே எரியும். சொல்லுங்க. உடனே எரிஞ்சிடும் சார். எரிச்ச உடனே அந்த தீப்பொறி கிட்ட போனாலே தீப்பொறி திருவங்க மாதிரி எரிஞ்சிடும். கரெக்டா? அடுத்தது, சோ இப்ப நம்ம உடம்புல இதே மாதிரி தான். நம்ம சாப்பிட சாப்பாடு வயிற்றுக்குள்ள போனோடனே அதை ஜீரணமாகிறது. அந்த ஜீரணமாகிற தன்மைக்கு நடுவுல வந்து ஒர்க் அவுட் ஆகுறது தான் இந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ் சார்ட். ஸோ நான் மாவுச்சத்து மிக்க உணவுகள் நிறைய நம்ம எடுத்துக்கும் போது நம்ம எனர்ஜி, அதாவது அதை ஜீரணம் பண்ணக்கூடிய இன்சுலின் அண்ட் நம்ம லிவர்ல இருந்து ரிலீஸ் ஆகிற கிளைகோஜன் ரெண்டுமே சேர்ந்து வந்து அதை வந்து ஜீரணிக்கிறதுக்கு ஒர்க் பண்றது. உடனடியாக நம்ம உடம்புல வந்து
சுகர் ஸ்பைக் ஆகுறது, சுகர் மேல போறது, உடனே கீழே வருது. அண்ட் எவ்ரி ஒரு ஹவர் 2 ஹவருக்குள்ள அது வந்து நமக்கு ஃபுட்டு வந்து திருப்பி கேட்கறது, சாப்பாடு திருப்பி கேட்கறது, பசி திரும்பி வருது. ஆனா லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டு, அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ரேட்டிங் இருக்கிற ஃபுட்டை நம்ம சாப்பிடும்போது எனர்ஜி ஸ்லோவா ரிலீஸ் ஆகுறது, வயிறு நிறைய நேரம் வரலையும் ஃபுல்லா இருக்கு, அண்ட் பொறுமையா நிதானமா கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ரொம்ப வருது. சரியா? முன்காலத்துல உள்ள பாத்தீங்கன்னா முதல் தடவை சாம்பார் போட்டுப்போம், சாதம் ரசத்துக்கு தனியா போட்டுப்போம், மோருக்கு தனியா போட்டுப்போம். இப்ப எப்படின்னா முதல் சாம்பார் சாதத்திலேயே காய்கறிகள் நிறைய எடுத்துக்கிறோம், வெஜிடபிள் கரீஸ் எடுத்துக்கிறோம், எக்ஸ்ட்ராவா நான்வெஜ் எடுத்துக்கிறோம், ரைஸ் குவான்டிட்டி கம்மியா தான் இருக்கு. ஸோ ஆல்டர்னேட்டிவா குட் காப்ஸ் வச்சு பயத்தை பூர்த்தி பண்ணும்போது நமக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து கம்மியாகிறது நமக்கு. ஸோ இங்க வந்து இந்த ஹேபிட்டை ரீசெட் பண்ணாலே நம்ம டயபிட்டிஸ் எழுதலாம். இப்போ என்ன தெரியாது உங்களுக்கு? ஹலோ மைக் டெஸ்டிங். என்ன தெரியுது சபிதா மேம்? விறகு எரியுது, பஞ்சு கட்டை கட்டை இது வஞ்சு கட்டையா? விறகு எரியுது, கீழே வந்து கட்டை எரியுது, கட்டக்கறி எரியுது கீழே. சரியா? நிலக்கரி. கனல் சொல்லுவாங்கல்ல. ஆமா. கனல். என்னன்னா இதை ஏத்தி வச்ச உடனே எரியறதுக்கே 10 நிமிஷம் எடுக்கும். கரெக்டா? ஆனா எரிஞ்சதுன்னா பொறுமையா எரியும், நிதானமா எரியும், நிதானமா ஜீரணமாகும். கரெக்டா? ஆமா. சோ இதுதான் நமக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் லோ கிளைசமிக் அண்ட் ஹை கிளைசமிக் ஃபுட். என்னன்னா லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட் எடுத்தோம்னா பசி நிறைய நேரத்துக்கு அப்புறம் எடுக்கும், உடனடியா எடுக்காது. வயர் ஃபுல்லா இருக்கும் நிறைய நேரத்துக்கு. டைப் 2 டயபிட்டிஸை குறைக்கிறதுக்கு, ஹார்ட் டிசீஸை குறைக்கிறதுக்கு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட் எடுத்தா உடம்புக்கு நல்லது. குக்கிங் இன்க்ரீசஸ் த GI ஆஃப் த ஃபுட். அதாவது சில ஃபேக்டர்ஸ் என்ன கிளைசமிக் இண்டெக்ஸ் கூட்டுறது குறைகிறது. ஒரு லோ கிளைசமிக் ஃப்ரூட்டோ வெஜிடபிளோ நீங்க எடுக்கிறீங்க, அதை நிறைய நேரம் குயிக் பண்ணும்போது அதுல வந்து உங்களுக்கு உடனே கிளைசமிக் இண்டெக்ஸ் கூடுறது. ப்ராசஸிங், நல்ல உணவு லோ கிளைசமிக் இண்டெக்ஸை அதிகமா ப்ராசஸ் பண்ணோம்னா அதோட GI வேல்யூ கூடுறது. ஃபார் எக்ஸாம்பிள், பழைய காலத்தை பாஸ்மதி ரைஸ், அதாவது 1 வருஷம் பழைய 2 வருஷம் பழைய அரிசிக்கு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் உண்டு. முதல்ல வர புது அரிசிக்கு ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் உண்டு. ஃபேட் கண்டென்ட், higher the fat content, lower its GI because fat tends to slow down digestion of these foods. சரியா? Acid content, acid presents food to slow down digestion of foods consumed at the same meal. Adding lemon juice or vinegar to a salad will help lower GI of a meal. நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நார்த் இந்தியா எல்லாம் போனீங்கன்னா சப்ஜி கொடுக்கலாம், சலாட் கொடுப்பான் பிளேட், அதோட சேர்த்து ஒரு எலுமிச்சம்பழம் வச்சிருவான், ஒரு மிளகா வச்சிருவான். புரிஞ்சுதா? எதுக்குன்னா அது நம்ம கிளைசமிக் இண்டெக்ஸ் கம்மியாக்கும். பிரியாணி பண்றோம், பிரியாணி பண்ணும்போது கடைக்காரங்கள் பிரியாணி பண்ணும்போது முதல்ல லெமன் ஜூஸ் ஊத்துறாங்க. ஏன் ஊத்துறாங்கன்னா GI கம்மியாக்குறதுக்கு. நேச்சுரல் அசிடிட்டி ரெகுலேட்டர் தான் லெமன். ஓகே, எஸ், சூப்பர், வெரி குட். ஒரே ஒரு செகண்ட், சூப்பர். ஓகே, ஸோ அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் 2-3 ஸ்லைட் தான் இருக்கு, முடிச்சுடலாம் நமக்கு. இப்போ இங்க ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த ஐட்டம்ஸ் வந்து ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ்ல இருக்க 1 ஹவருக்குள்ள பசிக்கும். ஆனா லோ கிளைசமிக் இண்டெக்ஸ்ல இருக்கிற பாஸ்மதி ரைஸ், வெஜிடபிள்ஸ், லென்டில்ஸ், அதாவது பருப்பு வகைகள், பாஸ்டா, ஹோல் கிரீன் பிரெட், ஓட்ஸ், ஆரஞ்சஸ், இதெல்லாம் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ். 55க்கு மேல இருக்கிறதோ 55க்கு கீழே இருக்கிறதோ ஒரு பிலோ இருக்கிறது ஸ்லோ இன்க்ரீஸ் இன் பிளட் சுகர் ஃபாலோட் பை கிராஜுவல் ஃபால் இன் பிளட் சுகர். இதை சாப்பிடும்போது சுகர் லெவல்ஸ் கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள், மேல இருக்கிற ஐட்டம்ஸை சாப்பிட்டுட்டு சுகரை செக் பண்ணா உடனே சுகர் கூடும். கீழே இருக்கிற ஐட்டத்தை சாப்பிட்டு சுகர் செக் பண்ணி பார்க்கும்போது போஸ்ட் பண்ணல நமக்கு சுகர் கம்மியாகும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா எதெல்லாம் நீங்க மாத்தலாம் உங்களோட ஃபுட்டுல. இந்த மாதிரி இருக்கிற வெஜிடபிள்ஸை நீங்க மாத்திக்கலாம். என்னெல்லாம் இருக்கு பாருங்க, ஆரஞ்சஸ், செரிஸ், ஆப்பிள்ஸ், அவகாடோ, ஆப்ரிகாட்ஸ், இதெல்லாம் சிலது இந்தியாவில கிடைக்காது, ஆனா இதோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் இந்தியாவில் இருக்கு, அதை நீங்க ட்ரை பண்ணலாம். யாரோ நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாங்க, இதுல தயவு செஞ்சு இருக்காதுங்க. இன்னொரு வாட்டி பண்ணீங்கன்னா எல்பி கேப்டன் வெயிட்டிங் ரூம், தப்பா நினைச்சுக்காதுங்க. ஓகே, தேங்க்யூ. ஒரு செகண்ட், கிளியர் திஸ். ஸோ லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 இருக்கு லோ GI. பீனட்ஸுக்கு பனானா பாத்தீங்கன்னா 53 இருக்கு. ஓகே, ஜெல்லி பீன்ஸ் இதெல்லாம் வந்து ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ். ஸோ இந்த மாதிரி கவனமா பார்த்து தான் சாப்பிடணும். இன்ஸ்டன்டா நமக்கு எனர்ஜி வேணும்னா நமக்கு ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் எடுத்துக்கலாம், பட் உடனடியாக நமக்கு பசிக்கும். அதை நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் டஸ் நாட் காஸ் ஃபேட் கெயின். ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட் இருக்கு, அது உடனே ஃபேட் கெயின் பண்ணுமா? கிடையாது. உடற்பயிற்சி ப்ராப்பரா இருக்கு, நடைப்பயிற்சி இருக்கு, எக்ஸசைஸ் பண்றீங்க கரெக்டானா இந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியில வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் சில ஃபுட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, இதெல்லாம் கூகுள்ல இருந்து எடுத்தது. நீங்க தாராளம் கருப்பு கவுனி அரிசி இருக்கு இதுல 42ல, இந்தியன் பாஸ்மதி ரைஸ் பிலோ 45-55 இருக்கு, பக்வீட் இருக்கு, குட்டு சொல்லுவா, அதே மாதிரி கினோவா இருக்கு, ஓட்ஸ் இருக்கு, அண்ட் மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா சிக் பீஸ், பீனட்ஸ், அமஸ், கார்லிக், அனியன், கத்திரிக்காய், இதெல்லாம் லோ கிளைசமிக்ல வருது. நிறைய ஐட்டம்ஸ் இதெல்லாம் கூகுள்ல இருந்து நீங்க செக் பண்ணலாம் தாராளமா. ஓகே, நம்ம ஃபார்முலா 1 இப்போ இந்த கம்யூனிட்டியில வந்து புதுசா வந்திருக்கிறவங்க இன்னைக்கு யாரெல்லாம்? காயத்ரி மேம் சொல்லுங்க பார்ப்போம். காயத்ரி மேம். சபரின் பானு, கோவிந்த். சபரின் பானுக்கு பை பை. கோவிந்த் சார் பை பை. நாளைக்கு கிளம்புற உங்களுக்கு எக்ஸசைஸ் செஷன் கிடைக்கும். நாளைக்கு கிளம்புற நீங்க ஜாயின் பண்ணலாம். டாடா பை பை, see you. சபரின் பானு மேம்க்கு பை பை சொல்லுங்க. மஞ்சு மேம்க்கு பை பை. சார் ஃபேமிலி மெம்பர் தான் சார். ஓ பரவாயில்ல, கோவிந்த் சார் ஆட் பண்ணிடுவோம். சபரின் பானு இருக்காங்களா?
சபரின் பானு இல்ல. சசிகலா, சுஜி. சசிகலா மேம் பாய். சுஜி மேம் தேங்க் யூ. மஞ்சு ஆல் தி மஞ்சு பெஸ்ட் டு மேம் யூ. ஆல் தி பெஸ்ட் டு யூ. டுமாரோ மார்னிங் ஃபிட் அவர் இருக்கு 5:30 அதை பாருங்க. உங்களுக்கு இந்த லிங்க் கொடுத்தவங்களுக்கு இந்த ஃபீட்பேக் கொடுங்க மேம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ. ஓகே மஞ்சு மேம் இல்ல. மஞ்சு மேம் இல்ல. ஸோ ஆல் தி பெஸ்ட். ஓகே ஸோ அவங்களுக்கு 1 ஹவர்லயே 2 ஹவர்ஸ்லயே அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு டயபிட்டிஸ் லெவல்ல குறைபாடு தெரியும் இந்த ஃபுட்டில். இதுக்கு காரணம் வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டு. இப்போ புரிஞ்சா நம்ம ஃபுட்டு ஒன் டைம் இந்த ஃபுட் எடுக்கும் போதே உங்களுக்கு சுகர்ல வந்து டிஃபரன்ஸ் தெரியுது. இதுல என்ன இருக்குன்னா லெஸ் தேன் 55ல கேட்டகரியில இது வருது. 15 to 20யோட லோ ஜிஐல இருக்கு. நிறைய யூனிவர்சிட்டியில இதை செக் பண்ணி பார்த்துட்டாங்க. ஹையஸ்ட் ரேட்டிங் கிடைச்சிருக்கு லோ ஜிஐல நம்ம ஃபுட்டுக்கு தான். மேலே இதுல இருக்கிறது பிடிகாஸ் 1 ஸ்கோர் ப்ரோட்டீன் கிடைக்கிறது நமக்கு. ஸோ ஈஸிலி டைஜஸ்டபிள் ப்ரோட்டீன். இதை கண்டுபிடிச்சது வந்து டேவிட் ஈவர். அவரே ஆஃபிஷியல் ரேட்டிங் கொடுத்திருக்காரு 21 to 24 கொடுத்திருக்காரு. ஆனா இப்போ வரது வந்து சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அமெரிக்கால இருந்து சர்டிஃபைடு டயபெட்டிஸ் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம்ல ரொம்ப அருமையா கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 71% நம்ம டயபெட்டிஸை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டதுதான் இந்த உணவு. ஸோ இந்த ஃபுட்டு 100% டயபெட்டிக் பீப்புளுக்கு உந்தது. இது எடுத்து நான் நல்ல ரிசல்ட் அவங்க எடுத்துக்கலாம்னு சொல்லி அதுக்குண்டான ஆதாரம் நம்மள்ட்ட ப்ரூஃபோட இருக்கு. ஸோ கட்டாயமா நம்ம சுகர் காரங்க டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இந்த ஃபுட் எடுத்தாங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ்ல நல்ல ப்ராப்ளங்கள்ல இருந்து வெளியில வரலாம். இதோட டயட்ரி ஸ்ட்ராட்டஜி சார்ட் இதை டீடைல்டா நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். உங்க ஃபீட்பேக் என்ன இருக்கோ இந்த செஷனை பத்தி நீங்க கட்டாயமா எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ.